இந்த பிரேக் டவுன் டெஸ்ட் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ வந்து நீங்கள் ஓஎல்டிசிக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லைனா வந்து வேறு ஏதாவது கன்சர்வேட்டர்லேருந்து இல்லை ஒரு ஆயில் எடுத்தாலும் சரி, இல்லை மெயின் டேங்க்லேருந்து நீங்கள் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெயின் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெயின் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆயிலை வந்து நீங்கள் சாம்பிள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிடுவீங்க, கரெக்டுங்களா? அந்த ஆயிலை கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பிடிவி டெஸ்ட் கிட், அதாவது ஹச்வி சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேம்பரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா 2-3 டைம் அந்த சேம்பரை வந்து அந்த பிடிவி டெஸ்ட் கிட்ட வந்து ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஆயிலை வந்து ஊற்றி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 விதமான எலக்ட்ரோடு இருக்கும். அந்த 2 விதமான எலக்ட்ரோடு இடையில தான் நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க, ஹை வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு இதில் நியூட்ரல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த 2 விதமான எலக்ட்ரோடுக்கு இடையில் அந்த 2 விதமான எலக்ட்ரோடுக்கான அந்த மினிமம் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as per IS ஸ்டாண்டர்ட் 1866 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வந்து மினிமம் கிளியரன்ஸ் வந்து நம்ம